விகாஷ் விகாஷ் சொல்லுங்க. படம் நல்லா இருந்தது. மெச்சூர்ட் லவ் கிளீனா இருக்கு பார்க்கும் போதே. நான் என்ன நினைச்சேன்னா இப்போ வர லவ் மூவி எல்லாமே கிரிஞ்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அப்படிலாம் கிடையாது. ஸோ இட்ஸ் அ மெச்சூர்ட் அண்ட் கிளீன் லவ். நல்லா போய் பார்க்கலாம். கிரிஞ்ச் கிரிஞ்ச் லைக் எப்படி சொல்றது, இப்போ லவ் பண்றவங்க எல்லாமே அப்படிதான் தெரியுறாங்க. எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிள் பர்சனுக்கான ஒரு மூவி இது. பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் டைவர்ஸ் சினிமால இருந்து நார்மல் லைஃப் இருக்கு. இந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்கன்னா ஆமா அதுதாங்க கான்செப்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாமே அவங்க கண்டிப்பா. இந்த படத்துல யோசித்த பாருங்க, என் ஃப்ரெண்ட் எல்லாம் யோசிச்சா என்னோட எக்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்றது அப்படியே சொல்லிட்டு அப்படியே கொப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டா. அது மாதிரி நல்லா இருந்தது படம். சித்தார்த் வந்து ஒரு பெரிய லவ்வர் பாயின் கம்பேக்னே சொல்லலாம். எனக்கெல்லாம் வந்து நம்ம அப்படி நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சைட் அடிச்சுட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. அதெல்லாம் வந்து நல்லா இருந்ததுங்க. ஜிகர்தண்டா படத்துல வந்து 2 பேரோட காம்போ, இதுலயோ 2 பேரோட காம்போ. பாலசரவணன் பிளஸ் நல்லா இருந்தது படமே. காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. லைஃப் அப்படினா நல்லா இருக்கும் அப்படினா எடுத்துக்காட்டா இருக்கு. போய் பாருங்க. லைஃப் விட ரிலேஷன்ஷிப்க்கு என்ன வேணும் அப்படி சொல்றது இந்த படம் வச்சிருக்காங்க. ஈகோ இல்லாம விட்டு கொடுத்து போயிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஆமா, மிஸ் பண்ணாம போய் பாருங்க. மிஸ் யூ. தேங்க்யூ. மிஸ் யூ மூவி சூப்பரா இருந்தது. வந்துட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு பயங்கரமா சூட் ஆகும். மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மிஸ் பண்ணாம ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் இது. கண்டிப்பா யாரெல்லாம் உங்க லைஃப்ல மிஸ் பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பார்ட்னரை மிஸ் பண்ணக்கூடாது, எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மூவி. அவங்களுக்கு கண்டிப்பா விட்டு கொடுத்தா முடிஞ்சிடும். நீங்க மூவி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். வந்துட்டு இதுக்கு சூட் ஆகும், வந்து மிஸ் பண்ணாம இருக்கலான்ட்டு ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சிருந்தா நம்ம லைஃப் இப்படி மாறாதேன்ட்டு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல். சூப்பரா இருந்தது. அவங்களுக்கு நியூ பேரண்ட் மாதிரியே இருக்காது, ரொம்ப இதாதான் இருக்கும். அவங்களோட கெமிஸ்ட்ரி எல்லாம் பயங்கரமா இருந்தது. பர்சனலா எனக்கு பிடிச்சது கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல அவங்க காட்டின கெமிஸ்ட்ரி எல்லாம் சூப்பரா இருந்தது, எமோஷனலா இருந்தது. நானும் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். லாஸ்ட் சீனுக்கெல்லாம் செம்மையா இருந்தது. நல்லா இருந்தது. எதுவும் சொல்ல முடியாது. காமெடி சீன்ஸ், லவ், மிஸ் பண்றது எல்லாமே ஈக்குவலான ஒரு இதுல. சாங்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஓவர்டேக் பண்றேன்னா வந்துட்டு மிஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு பர்டிகுலரான டைம்ல பார்த்தா ஏண்டா மிஸ் பண்ணணும் அப்படின்ற யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதுல செகண்ட் சான்ஸ்ன்றது ஒன்று கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு இது. லவ்வுக்கு பயங்கரமான மூவி. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா ஆக்ட் பண்ணாரு. நான் சித்தார்த் எனக்கு அவ்வளவா பிடிக்காது, ஆனா இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருந்தாரு சித்தார்த். நல்லா இருந்தது. டான்ஸ் பண்ணும் போது ரொம்ப நாள் கழிச்சு டான்ஸ் பண்ணா வலிக்கும் சொன்னது, அந்த காமெடிலாம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மக்கள் எல்லாரும் வந்து அனுபவிச்சு பாக்குறாங்க. எல்லா காட்சிகள்லயும் அந்தந்த கிரௌடு, காமெடினா காமெடிக்கு ஏற்ற மாதிரி, இமோஷனல்னா இமோஷனுக்கு ஏற்ற மாதிரி, லவ்னா லவ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸும் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது, ரியாக்ட் பண்றது எங்களுக்கு ஒரு வந்து பரவாயில்ல, சூப்பர், நல்ல கதையை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து எங்களுக்கு கொடுக்குது. இப்போ நான் கேட்கும்போது பார்த்தேன், 90s கிட்ஸா இருந்தாலும் 2K கிட்ஸா இருந்தாலும் எங்க லைஃப்ல இது கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுதான் சொன்னேன்ல. எல்லாமே இது வந்து வெறும் யூத்துக்கான கதை அப்படின்னு கிடையாது. இது வந்து பெரியவங்களுக்கான கதை அப்படின்னு கிடையாது. இது ஒரு மெசேஜ் சொல்ற படம் அப்படின்லாம் கிடையாது. இது எல்லாருமே வந்து உட்காந்து பாத்தீங்கன்னா எதனாவது ஒரு சீன், எதனாவது ஒரு சின்ன சீக்வன்ஸ்ல கூட யூ கேன் கனெக்ட் யுவர் செல்ஃப் வித் தட் சீக்வன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாருக்குமே வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாக்குற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வைரலா எல்லார் லைஃப்ல டைவர்ஸ் போயிருக்கு. இதை பார்த்தா அது ஏன் அப்படின்றவங்க வந்து
மேபி யா கரெக்ட் யா நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா மேபி யா அது ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இது எல்லாருக்கும் உகந்த ஒரு திரைப்படமா ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சது நாங்க எடுத்தோம். வந்து பாக்குறவங்க அது எப்படி எடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்கன்றது அது அவங்கவுங்களுடைய கையில இருக்கு.